ஆச்சு. இவங்க திரும்ப திரும்ப ஏன் நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் நடத்தணும்னு கேட்குறாங்கன்னா சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு. ஸோ தனியார் மருத்துவக் கல்லூரி இதன் மூலமாக ஒரு சீட்டையும் கூட 1 கோடி 2 கோடி 3 கோடி. நாமக்கல் மாவட்டத்தில் நான் உங்களை கேட்குறேன், எத்தனை பேர் காட்டை விற்று அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சுருக்காங்க? காட்டை விற்று 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பையன் ஒரு பிரைவேட் தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைச்சிருச்சுங்க, வருஷத்துக்கு 1 கோடி கட்டுறாங்கிறாங்க, 5 வருஷம் 5 கோடி தானங்க, ஒரு சொத்து இருக்கு வித்துட்டேன், பையன் படித்து சம்பாரிச்சுக்கிட்டோம். இதை நீங்களும் நானும் காதார கேட்டிருக்கின்றோம். காதார் இப்போ எங்கேயாச்சும் வந்து யாராச்சும் ஒரு மனிதன், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதன், என் குழந்தைக்கு சீட்டு கிடைச்சிருச்சு ஒரு காட்டை விற்கலான்னு இருக்குன்னு யாராச்சும் பார்க்குறீங்களா? எங்கேயும் கிடையாது. இப்போது நம்ம அடுத்த 2வது கட்டத்துக்கு சென்று விட்டோம். இப்போ அடுத்த 2வது குண்டு திமுகவுக்கு விழுந்துருச்சு. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசாமல் இருக்கான். தனியார் மருத்துவக் கல்லூரியிலே தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய மொத்த சீட்டு இப்போ அவங்க அரசனுடைய ஃபீஸ் கிடையாது. இப்போ நாமக்கல் அரசு மருத்துவமனையை நம்ம கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 150 பேருக்கு சீட் கிடைக்க போகுது. அவங்களுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா. 13,000 ரூபா வருஷத்துக்கு, 13,000 ரூபா, 150 பேர் டாக்டர் ஆயிடுவாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரியில் இப்போவும் 2 விதமான சீட்டை வச்சிருக்கான். கவர்மெண்ட் கவுன்சிலிங் சீட், கவர்மெண்ட் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் சீட்டுன்னு. கவர்மெண்ட் கவுன்சிலிங் மேனேஜ்மெண்ட் சீட்னா இப்போவும் 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம். கவர்மெண்ட் சீட்னா இப்போவும் 4 லட்சம். நீங்க கவர்மெண்ட் சீட்ல, நீட்ல, கவுன்சிலிங்ல தனியார் மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கல்லூரியை பொறுத்தவரை. இப்போ மோடிஜி என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வருஷத்திலிருந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் எத்தனை சீட்டு உங்கள்கிட்ட இருக்கோ அதில் பாதி சீட்டு அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபீஸை தான் நீ சார்ஜ் பண்ணணும். முடிஞ்சு போச்சு, அது அங்கேயே முடிச்சாச்சு. அப்படின்னா தனியார் மருத்துவக் கல்லூரியில் 100 சீட் இருக்குன்னா 50 சீட்டினுடைய விலை, 50 சீட்டினுடைய ஃபீஸ் 13,000 ரூபாய். எப்போ ஒரு மருத்துவர் 13,000 ரூபாய்க்கு போய் படிச்சா மட்டும்தான் அந்த மருத்துவம் வெளியே வந்து 5 ரூபாய் டாக்டரா மாறுவான். 1 கோடி 2 கோடி 5 கோடிக்கு மருத்துவம் படிக்கிறவன் தான் படித்த மருத்துவத்தை வைத்து வியாபாரம் செய்வான். காய்ச்சல்னா 10,000, குடலை செக் பண்ணு, குடலை போய் கிளி, வைத்த கிளி. இதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரைவேட் டாக்டர்னுடைய, குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டால படித்தவர்களுடைய நிலைமை. அதை மோடிஜி உடைக்கின்றார். அது இவங்களுக்கு கோபம். அந்த ஒரே காரணத்திற்காக நீட்டை வைத்து, இப்போ நீட்டை தாண்டி போயாச்சுங்க ஐயா. நம்ம நீட்டை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். அடுத்த கட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது இப்போதான் திமுக காரனுக்கு லைட்டாக உரைக்க ஆரம்பிக்கும். அவனுக்கு என்ன புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அவனுக்கு என்ன புரியல, அடுத்த வருஷம் புரியும். அந்த மெடிக்கல் அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா 4 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சீட்டு 13,000 ரூபா, அப்போ 3,87,000 ரூபாய் எங்கடா காணாமல் போச்சுன்னு. அது அடுத்த வருஷம் உங்களுக்கு